சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? எப்படி உருவாகும்? நம்ம சாலிஹா இருந்தாதான் சாலிஹான பிள்ளை உருவாகும். நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணா வைக்கலாம், உருவாகாது. சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம், நான் உருவாகுமா? நம்ம தொழுகையாளியா இருந்தாதான் நம்ம பிள்ளையும் தொழுகையாளியா இருக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய, துவா செய்யக்கூடிய மக்களா இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களா இருந்தாதான் பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம மனோ இச்சைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னைக்கு எதிர்மறையா எல்லாமே இருக்கு. புள்ள குர்ஆன் ஓதணும், ஆனா ஆப்பாக்கு உல்ஹுவல்லா அஹத் அந்த 3 சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது. பிள்ளை தொழுகணும் 5 வக்து, ஆனா வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க. பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூல்ல போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும், ஆனா வாப்பா அம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க. இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும், ஆனா மார்க்கத்தோட வளராது, அல்லாஹ் நாடாத வரைக்கும்.